வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அமிகோ சிட்ஸ் நிறுவனத்தின் சார்பாக அன்பான வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் குமார் சக்திவேல், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் அமிகோ சிட் ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் இந்த துறையில் மக்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்னால 10th இயரை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு நிறுவனமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சாலிடான ரீசன் இருக்கும். ஆமாங்க, நம்ம நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி அது மாதிரி ரீசன்ஸ் இருக்குது. என்னுடைய யங் ஏஜில் நான் நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட பெயின் எனக்குள்ளே டீப் ரூட்டடாகி இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஓவர பீரியட் ஆஃப் டைம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி நான் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டேன். என்னோட பயணித்த என்னோட நண்பருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காம நிறைய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணாரு. சரி, அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதவணுமேங்கிற ஒரு திங்கிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அவருக்கும் உதவுற மாதிரி இருக்கணும், அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு சர்வீஸா அவங்களுக்கும் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு அவங்க சரி பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல ஏன் நம்ம ஒரு சிட் ஃபண்டுங்கிற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுங்கிற எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டுச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட நிறுவனம் தாங்க நம்மளோட அமிகோ சிட்ஸ். ஆனா நாம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குவாங்க. நம்ம யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச போது நிறுவனத்துல அவராலேயே கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆமாங்க, அன்பார்ச்சுனேட்லி ஹி இஸ் நோ மோர். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைங்கிற மாதிரி ஒரு பெருங்கனவோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனத்தை எந்த வகையிலும் நின்றக்கூடாதுங்கிறதுக்காக அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் எடுத்து கண்டினியூஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம். இப்படி நிறைய ஐடியாஸோட ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா? அப்போ நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஆரம்பிச்ச நிறுவனத்துக்கு அமிகோன்னு ஒரு பேர் வச்சோம். ஆமாங்க, இட்டாலியன் லாங்குவேஜில் அமிகோங்கிறது ஃப்ரெண்ட்ஸுன்னு அர்த்தம். உங்க எல்லாருக்குமே தெரியுமா, சிட்டுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதுலேயும் சதர்ன் ஏரியாவில் ரூரல் வில்லேஜஸில் மக்கள்லாம் அவங்க செட் ஆஃப் கம்யூனிட்டியோ ஒரு அவங்க ரிலேஷன்ஸோ அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கணுங்கிற விதமாக ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு அதில் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு அந்த பணத்தை பட்டுவாடா பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு தேவை இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு ஆள் 2 ஆள் 3 பேருக்குமே ஒரே டயத்தில் தேவைகள் இருக்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட தள்ளுத்தொகையை விட்டு கொடுத்து யார் அந்த ஏலத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவுவாங்க. இப்படிதான் இந்த சீட்டுங்கிற ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் ஆரம்பத்தில் உருவாச்சு. ஆரம்பத்தில் 2 ஸ்டாஃபோட 40 கஸ்டமர்ஸோட ஆரம்பிக்கப்பட்ட எங்களோட நிறுவனம் வையம்பட்டியில் இன்னைக்கு திருச்சி தஞ்சாவூர்ல 2000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸோட 50 ஸ்டாஃபோட சப்போர்ட்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாக இந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம்.